பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவை வந்து பொய்யான ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒருத்தவங்க போயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சுதாகரோட ஆளாக இருப்பாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இனியா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா நீயா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, உன்னை வற்புறுத்தி நாங்கள் தானே இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம், அது மட்டும் இல்லாமல் நீயா ஏமாத்தினா அவங்க வந்து ஹோட்டலில் ஏமாத்துனதுக்கு நீ என்ன பண்ணுவ இனியா, நீயும் வந்து பாதிக்கப்பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணாத, நீ வந்து உனக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ இதையே நினைச்சு ஃபீல் பண்ணாம நிம்மதியா தூங்கு. உனக்கு வந்து இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும். அதனால நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. இதுல வந்து உன் தப்பு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப பொய்யான ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துனது உன் வேலை கிடையாது. அந்த சுதாகரோட வேலை தான். நீ தான் அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இனியாக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ரொம்பவே ஆறுதல் வந்து சொல்றாங்க. இனியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மடியில படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. பாக்கியா வந்து இனியாவோட வாழ்க்கை இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனியாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, இனியா வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை அப்படின்னா என்ன ஆக போகுது, வீட்டிலே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.